வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் vlog தாங்க பார்க்க போறீங்க. இந்த ஈவினிங் vlogல நான் ரெசிபியும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரமும் வேர்க்கடலை சட்னியும் தாங்க நான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இந்த ரெசிபி வந்து இட்லி மாவில் தான் நான் ஈஸியாக எப்படி செய்யறது அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் செம ஸ்னோ தாங்க. இங்கே ஸ்னோ எவ்வளோ இருந்தாலுமே ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட மாட்டாங்க. இப்போ வந்து மிருத்துன் தான் வந்துட்டுருக்கான். அதான் மிருத்துனோட ஸ்கூல் பஸ் தான் வந்திருக்கு. அந்த கார்னரில் ஒரு ஸ்டாப் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட கார்னரில் இன்னொரு ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து ஸ்னோ ஸ்டார்ம் வேறு கொடுத்துருந்தாங்க. அதனால் ஆனாலும் ஸ்கூல் வந்து லீவ் விடலை. ஆக்சுவலாக வந்து வென்ஸ்டே அன்னைக்கு பயங்கர ஸ்னோ இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக ஸ்னோ போட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் 1 o'clock வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்னோ இருந்துச்சு. அந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்னோ இருக்கும் போது மாதிரி ரோட்ஸ் எல்லாம் கூட க்ளீன் பண்ணாமல் தாங்க இருப்பாங்க. ஸ்னோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுவாங்களே. அந்த டைமில் கூட ஸ்கூல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து காலையில் வந்து மெயில் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க லீவ் விடுறதா இருந்தால். ஆனால் வந்து நாங்கள் மட்டும் நான் அனுப்பலை. அன்றைக்கி வந்து பஸ்ஸும் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் அனுப்பலை. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான். அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாங்க. ஸ்னோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பஸ்ஸு எப்பயுமே வந்து ஸ்கூல் பஸ் நிறுத்தும் போது ஆப்போசிட்லேருந்து எந்த வண்டியுமே வந்து ஸ்கூல் பஸ்ஸை வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பஸ்லேயே வந்து ஒரு சிக்னல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அந்த சைடு வந்து ஸ்கூல் பஸ்ஸை வந்து க்ராஸ் பண்ணி எந்த வெஹிக்கிளுமே போகக்கூடாது. அது வந்து ஒரு ரூலு. இப்போ வந்து மிருத்துன் தான் ஸ்கூல்லேருந்து தான் வந்துட்டுருக்கான். இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து ஃப்ரைடே அன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பிரின்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு போயிருந்தான். நாங்கள் வந்து இந்தியா பிரின்ஸ் மாதிரி நாங்கள் இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம். ரேயான் வந்து அவங்க அண்ணா வர்றதை தான் பார்த்துக்கிட்டு ஹாய் சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். இது ஆக்சுவலாக வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து சும்மா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருக்கோம். மிருத்துன் வந்து வந்துட்டு இப்போ வந்து ஜாக்கெட்டு அவனோட பூட்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே எடுத்து வச்சுட்டு மேலே வரான். இப்போ தான் மோஸ்ட்லி அவனே வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவான். சப்போஸ் அவனால் ஜாக்கெட்லாம் வந்து மாட்ட முடியல, நான் மட்டும் ஹெல்ப் கேட்பான் கீழே இருந்துட்டு. அப்போ போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா மோஸ்ட்லி அவனே கழட்டி வச்சுட்டு மேலே வந்துடுவான். இது எல்லாமே வந்து ரேயானுக்காக நாங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த சைடும் நாங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கோம். இல்லைனா வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவன் வந்து ஸ்டெப்ஸில் தூக்கி போட்டு வர்றான். அதனால் அப்படி வச்சுருக்கோம். டெய்லியுமே மிருத்துன்னு பார்த்தீங்கன்னா 3:40 அந்த டைமுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவான். பஸ் வந்துடும். 3 o'clock விடுவாங்க, 3:40க்கு வருவான். அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா 8:25க்கு பஸ் வந்துடும். ஃபுல் டே ஸ்கூல். இவனுக்குலாம் வந்து ஃபுல் டே ஸ்கூல் இருக்கும். இதுதான் இன்றைக்கி வந்து மிருத்துன் போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸு. இது வந்து நம்ம ஊர் ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு பிரின்ஸ் மாதிரி பண்ணி போயிருந்தாங்க. ஆனால் ரொம்பவும் நம்ம வந்து வச்சு இப்போ க்ரௌன்லாம் வச்சு அனுப்ப முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஹேட் போட்டுட்டு போனோம் ஃபுல் வின்டருன்றதுனால. அதனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி க்ரௌன்லாம் எதுவும் வைக்கலை. இதுக்கே வந்து அவன் இதெல்லாம் போட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்புறமா போட்டுட்டான் எப்படியோ. மிருத்துன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து பிரின்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணலையாமா. அவன் வந்து பிரின்சஸ் மாதிரி தான் நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவங்க அண்ணா வந்துட்டானா ரேயான் வந்து அவங்க கூடயே தான் இருப்பான். அவனோட பேகை பார்க்கறது, அவன் என்ன பண்ணுறானோ அதெல்லாம் பார்க்குறது அவனோட வேலை. அவன் ஓடுறான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே இவனும் ஓடுவான் பாருங்க. இதுதான் இவனோட வேலை. அவன் என்ன பண்ணுறானோ அதெல்லாம் அப்படியே பார்க்கணும், பண்ணணும். அதுதான் இவன் பண்ணுறதெல்லாம். அப்புறம் மிருத்துன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டான். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனேலாம் சாப்பிட மாட்டான். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு ரைஸ் கொஞ்சம் நேரம் கழித்து ஊட்டி விட்டுட்டு, இது வந்து நான் டின்னருக்கு தான் ஆக்சுவலாக பண்ணேன். இது வந்து 6:30க்கு மேலே தான் செய்யவே ஆரம்பித்தேன். அதனால் இது அப்படியே டின்னர் ஆக்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா இது இட்லி மாவில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. பீனட் சட்னியும் கூட ரொம்பவே ஈஸி தான், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். பேனில் வந்து வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக வறுக்கணும். கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டாலுமே நம்ம வந்து சூடாக சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நசுக்குன்னு தான் இருக்கும். அதை கொஞ்சம் ஆற விட்டிங்கனாலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்மளது நல்லா வறுபட்டுடுச்சு நல்லா வேர்க்கடலை. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு, வறுபட்டுருச்சுனாலே அதோட தோல் தனியாக வர ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகா போட்டு அதுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் ஓரளவு
டார்க் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அது கூடயே பூண்டையும் நான் சேர்த்து வறுத்துக்கிறேன். பூண்டு சும்மா ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம சட்னி. இப்போ வறுத்ததை வந்து இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கிட்டு காஞ்ச மிளகா பூண்டு போட்டுக்கிறோம். அதுலேயே வந்து சால்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து புளி தண்ணியை வந்து நான் புளி தண்ணியாக போடுறேன். புளியாக வச்சா வந்து அதில் இருக்க ஓடு அதெல்லாம் வந்து இதுவாக இருக்கும், அதனால் அப்படி வச்சுக்கிட்டேன். அதை வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு எண்ணெயில் வந்து கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு தாளித்து இதில் கொட்டிக்க போகிறேன். தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது கருவேப்பிலை போடாதீங்க. அதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் அது மேலே கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே அது மேலே ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட பீனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது வந்து குழிப்பணியாரத்துக்கு வந்து இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சு அரைச்ச மாவு தான் அது. அதில் இட்லி, தோசை எல்லாமே நல்லா வரும். இப்போ வந்து அதுக்கு வந்து வெங்காயம் வதக்கிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. நல்லா அது கடுகு நல்லா வெடித்து ஃப்ரை ஆனும் போது நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சுக்கோங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து வெங்காயம் வந்து பாதி குக்காக இருந்தாலே பிடிக்கும், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து மாதிரி பிடிக்காது. அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவு நான் வந்து கொஞ்சம் ஓரளவு சாஃப்டாக ஆகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இந்த மிக்சரை எடுத்து நம்ம வந்து இந்த மாவில் வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் போட்டாச்சு. நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டு எல்லா இடமும் வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவு திக்காக இருந்தாலே நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நம்ம குழியில் வந்து திருப்பும் போது வந்து அது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா திருப்ப முடியாது. ஒரு சைடு அப்புறம் ரொம்ப வெந்துடும், பால் மாதிரி ரவுண்டாக வராது. அதனால் ஓரளவுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க, குழி கரண்டி. ஏன்னா ரொம்ப பெரிய கரண்டினா மாவும் ஜாஸ்தியாக வந்துடும், உங்களுக்கு வந்து நிறையா மாவு எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி குழிப்பணியார கல்லில் வந்து சுற்றி எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வைங்க. சுற்றி கூட எவ்வளோ வேணுமோ எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெந்துருச்சு. அதனால் அது வந்து அதுக்குன்னே ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு தான் திருப்பி விடுறேன். இது வந்து நம்ம இந்தியா பார்சல் வந்து பிரித்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து அதில் வாங்கியிருந்த குழிப்பணியார கல் தான் இது. ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. இந்த நான்ஸ்டிக் குழிப்பணியார கல் தான் வாங்கி அமைச்சிருந்தாங்க. இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து போச்சு. நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக நான் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து 2வது வாட்டியும் ஊற்றி மூடி வச்சுட்டேன். இது வந்து எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறதுனால நான் 2 வாட்டி போட்டேன். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஒரு தட்டில் வந்து அழகாக இந்த குழிப்பணியாரத்தை ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க பீனட் சட்னியை தான் வைக்கிறோங்க. இது சூப்பரான காம்பினேஷன். மற்ற சட்னியை விடவே பீனட் சட்னி கூட குழிப்பணியாரம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரேட்டுமே. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், தேங்க்யூ.